டெல்லி குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்ற டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மீது அடையாளம் தெரியாத ஒருவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். மனு கொடுக்க வந்த 30 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் திடீரென ரேகா குப்தாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. இன்று காலை நடந்த இந்த சம்பவம் டெல்லி முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியுள்ளது. அவர் ஏன் அடித்தார் என்றும் எதற்காக ரேகா குப்தா தாக்கப்பட்டார் என்றும் பல திடுக்கிடும் தகவல்களும் உலா வந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியின் முதல்வராக பாஜகவின் ரேகா குப்தா இருக்கிறார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் டெல்லியில் நடந்த தேர்தலில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த நிலையில் ரேகா குப்தா முதல்வராக பொறுப்பேற்றார். இதற்கிடையே இன்று காலை அவர் தனது இல்லத்தில் நடந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மக்களை சந்தித்தார். அப்பொழுது திடீரென அடையாளம் தெரியாத ஒருவர் அவரை தாக்கியுள்ளார். இது தொடர்பான 30 வயது மதிக்கத்தக்க அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். குற்றம் சாட்டப்பட்டவர் முதலில் ரேகா குப்தாவிடம் சில ஆவணங்களை வழங்கியுள்ளார். அதன் பின்னர் சத்தம் போட்டுக்கொண்டு கூச்சலிட்டபடி முதல்வரை தாக்கியுள்ளார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவரை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அவர் இப்போது சிவில் லைன்ஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சிலர் இது மிகவும் தவறான விஷயம் என்றும் குறை தீர்க்கும் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் பங்கேற்கும் உரிமை உள்ளது. அந்த கூட்டத்தில் முதல்வரை இப்படி தாக்குவது தவறான விஷயம் என்றும் பல்வேறு நபர்களும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் மக்கள் பலரும் அந்த கூட்டத்தில் இருக்கும் பொழுது திடீரென அவர் வந்து இவரை தாக்கியது சந்தேகத்திற்குள்ளாக்கியது என்றும் அவரின் பின்னணி குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் ஆதரவாளர்களும் அந்த இடத்தில் கூடியிருந்த மக்களும் கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் பொதுவெளியில் ஒரு முதல்வரையே தாக்கியிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.